ரிமாண்ட் பண்ணதுக்கு அப்புறம் நாங்க பாடி சார் நான் நிறைய ஐஜி கிட்ட பேசிட்டேன். நான் இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் பண்ணி வச்சிருக்கேன். சரிங்களா, இவ்வளோ நேரம் தெரியாது. நான் எங்கேயோ டவுனுக்குள்ள போயிட்டு வந்தேன். என்ன ஒரு பப்ளிக் கேதரிங்னால நம்ம இங்கே வந்தோம். அதாவது என்னன்னா சென்சிட்டிவ் கேஸ் சென்சேஷனல் கேஸ் பொறுத்த வரைக்கும் அவ்வளோ சீக்கிரம் ஃபிக்ஸ் பண்ண மாட்டாங்க. இல்லை நான் சொல்றது எவிடன்ஸ். இந்த கேஸ் அக்யூஸ்ட பாதுகாக்கிறக்கோ அக்யூஸ்ட காப்பாத்துறக்கோ நான் இங்க வரல. கண்டிப்பா கண்டிப்பாங்க. அதை நம்ம கோரிக்கை நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி சொல்லியாச்சு. அவங்க அது சோ நான் ஆல்ரெடி ஐஜி கிட்ட பேசிட்டேன். ப்ராப்பரான ஒரு பிரஸ் மீட் தரணும் சார். ஐஜி சோ அவர் தந்ததுல இருந்து 24 ஹவர்ஸ்ல அக்யூஸ்டர் ரிமைண்ட் பண்ணணும். ரிமைண்ட் பண்ண இப்போ அவர் பிரஸ்ல கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க கேஸை கழிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ரிமைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்துட்டு போலீஸ் போலீஸ் ஸ்டேஷன்ல இது பண்ணியிருக்காங்க. ஒரு 1/2 மணி பேசுவாங்க. எத்தனை நேரம் உட்காந்துருந்தீங்கல்ல, எவ்வளவு நேரம் உட்காந்து என்ன பேசுறாங்கன்னு கேளுங்க. அதுக்கப்புறம் உங்க கருத்தை சொல்லுங்க. பேச விடாம கருத்தீங்கன்னா என்ன பண்ணுறது? நீங்க 2 பேரும் கேளுங்க. அப்பா வாமா